ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம கம சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு கூலான ரெசிபி தான் செய்ய போறோம். அதுதான் எவ்ரி பைட் கிரீமி வாட்டர்மெலன் ட்ரீமி ஐஸ்கிரீம். இதுதான் செய்ய போறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துலாமா? சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். வாட்டர்மெலன், 1 கப் மில்க் பவுடர், அரை கப் கண்டென்ஸ் மில்க். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் தர்பூசணியை ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி தர்பூசணி எடுத்து ரவுண்டா ரிங் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போது ரவுண்ட் ஷேப்பில் வாட்டர்மெலன் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வாட்டர்மெலன் பல்ப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பல்ப் தனியாக எடுத்தாச்சு. இந்த ரிங் சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாட்டர்மெலன் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். மறக்காம இதுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி கிளீனா எடுத்தாச்சு. இப்போ இதை ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட அரை கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு 7 to 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது இருக்கட்டும். எடுத்து வச்ச வாட்டர்மெலன் ரிங் எடுத்து குச்சி இல்லைன்னா ஸ்பூன் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக சில்வர் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். லீக் ஆகாத மாதிரி கரெக்டாக கவர் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் வாட்டர்மெலன் மிக்ஸ் வச்சு 8 hours ஆயிடுச்சு. வாங்க எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபில் பண்ணியாச்சு. டெக்கரேட்காக எடுத்து வச்ச விதையை தூவி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா 10 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 hours ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. இப்போ ஸ்டீல் ஃபாயில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், நம்ம வாட்டர்மெலன் கிரீமி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வாட்டர்மெலன் கிரீமி ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கம கம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.